கொண்டு வந்திருக்கப்பா. நீ போட்டோல எப்படி விழுந்திருக்க தெரியுமா? ஜம்முன்னு விழுந்திருக்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற. அதே பார்வை, அதே முடுக்கு, அதே கம்பீரம். இந்த பார். நல்லா இருக்குடா கண்ணா. மேரேஜுக்கு காட்டணும். ஆமா. எல்லா போட்டோம் நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நீங்களே பாருங்க. ஆச்சரியப்பட்டு போய். இதுல ரேவதி ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்ஸ். இது ஏன் டார்க்கா இருக்கு? பேக்ரவுண்ட் அப்படிங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. ஏன் பக்கத்துல நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. பயப்படாத கல்பனா. இந்த போட்டோகளை யாருமே பார்த்திருக்க. வாதம் பார்த்திருக்கான். இரண்டாவது நீ. வேற யாருக்குமே தெரியாது. இந்த போட்டோ எப்படி என் கைக்கு வந்தது, யார் எடுத்தது அப்படின்னு தானே யோசிக்கிறேன். இந்த போட்டோவை எடுத்தது நான் தான். இந்த மாதிரி போட்டோக்களை எடுக்கிறது தான் என்னுடைய தொழில். வாழ்க்கையில தவறே செய்யாம இந்த காலத்துல யாராலையும் வாழ முடியறதே இல்லை. சில பேர் தெரியாம தவறு செய்யறாங்க. நான் தெரிஞ்சுதான் செய்யறேன். ஆனா என்னால இது வரைக்கும் யாரும் கெட்டதே கிடையாது. நீ செஞ்ச புண்ணியம் இந்த போட்டோவை நான் எடுத்தேன். வேற யாராவது எடுத்திருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? That's all right. அதெல்லாம் விட்டுடுவோம். விஷயத்துக்கு வரும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் உன்னை மன்னிச்சு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அது கடைசி வரைக்கும் உனக்கு நீடிக்கணும்னா இந்த போட்டோக்களை நெகட்டிவ் உள்பட தீயில போட்டு பொசுக்கணும். அதுக்கு எனக்கு நீ 1 லட்சம் ரூபாய் தரணும். அதிர்ச்சி அடையாத. லட்சம் ரூபான்றது உனக்கு சர்வசாதாரணம். மொத்தமா கொடுக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. 10, 20, 30 கூட பிரிச்சு கொடுக்கலாம். எப்படி அந்த பணத்தை புருஷனுக்கு தெரியாம கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? அதுக்கும் நானே வழி சொல்லித்தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம். எப்படி உன் புருஷனுக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நீ மறைச்சு வச்சிருக்கியோ அதே மாதிரி என் மனைவிக்கு தெரியாம ஒரு ரகசியத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இப்படி நான் பணம் சம்பாதிக்கிறது என் மனைவி ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால நம்ம 2 பேர் ரகசியங்களும் நம்மோடவே மறையட்டும், நம்மோடவே அழியட்டும். உன் புருஷன் வீட்டு செலவுக்காக கொடுத்து வச்ச பணத்துல மிச்சம் பிடிச்சு வச்சிருப்பியே, அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்து மிச்ச பணத்தை சமயம் வர்றப்போ பேசி. உன் புருஷன் வர்ற நேரமாச்சு, போய் எடுத்துக்கிட்டு வரலாமே. சீக்கிரம் போ. Come on. Quick. கல்பனா, எப்பவோ நீ செஞ்ச தவறுக்கு நினைவு சின்னங்களோட அவன் வந்திருக்கா. இது வெளியே தெரிஞ்சா உன் வாழ்க்கை யோசிக்காத. பணத்தை கொடுத்துடு. அவன் கேட்கிற பணத்தை இன்னைக்கு நீ கொடுத்துடலாம். ஆனா ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறுன்னு எத்தனை நாளைக்கு தப்பிக்க போற? உன் புருஷன் ரொம்ப நல்லது. நடந்தது சொல்லி மன்னிப்புக்க நிச்சயம் உன்னை மன்னிப்பாரு. கல்பனா, உன்னை மன்னிச்சது அப்புறம் இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உன் புருஷன் மன நிம்மதி இல்லாம அவசப்படுவார். அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுடுவார். இந்த குழப்பம் இதோட போயிடுமா? இப்படிப்பட்ட பெண்ணுக்கு பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லி உன் பிள்ளையோட எதிர்காலமே பாதிக்கிறது. கல்பனா, உன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் மன நிம்மதியோட கௌரவத்தோட வாழணும்னா இப்ப இருக்கிற பணத்தை கொடுத்தது. மற்ற அப்புறம் யோசிக்கிறேன். போ, பணத்தை கொடு. இந்தாங்க. எவ்வளவு இருக்கு? சரி சரி, நானே எண்ணி பார்த்துக்கிறேன். என்னடா லட்சம் ரூபாய்க்கு மேல் கொண்டு பணத்தை மிரட்டி வாங்குவான்னு நினைக்காத. நான் தொழில் நானே உள்ளவன். அப்படியே நீ இஷ்டப்பட்டு ஏதாவது பணம் கொடுத்தா கூட அதுல சல்லி காசு நான் தொட மாட்டேன். இந்தா, இது உன்னுடைய குடும்ப போட்டோ, இது லட்சம் ரூபாய் போட்டோ. அவரே தேங்க்யூ. ரவணி, கலா, ஓடிவா ஓடிவா ஓடிவா. உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? பந்து, பெலூனு, மயில், இந்த சாக்லேட் அதெல்லாம்.
என்னங்க இன்னைக்கு ஒரே தடபடலாம் வந்திருக்கீங்க? ரேவதி, இப்ப நீ ஆச்சரியப்பட போற. என்னங்க எதுங்க இவ்வளவு பணம்? அது ரேவதி, 4 வருஷத்துக்கு முன்னால நான் ரோட்ல நடந்து வந்துட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை மாடியில இருந்து கீழே தவறி விழுந்துருச்சு. அதை தத்ரூபமா நான் படம் எடுத்தேன். குழந்தை என்னமோ தப்பிச்சு வைக்கோல் வண்டியில விழுந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த படத்தை நான் அமெரிக்காக்கு அனுப்பி வச்சிருந்தேன். அதுதான் பெஸ்ட் போட்டோன்னு செலக்ட் பண்ணி எனக்கு பரிசா 30,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏங்க அந்த போட்டோ என்கிட்ட காட்டவே இல்ல? அது அமெரிக்க பத்திரிகையில அந்த படம் வந்த உடனே நீ பார்த்து பாராட்ட வேண்டுதான் இது வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேன். ரேவதி, இந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன வீடா வாங்கலாமா? இன்னும் கொஞ்சம் பணம் சேரட்டும். சின்ன வீடு என்ன, பெரிய வீடாவே வாங்குவோம். ரேவதி, உன்னையும் நம்ம குழந்தையும் நல்லா வாழ வைக்கிறது தான் என்னுடைய லட்சியம். கலா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? நானே பார்த்துட்டேன். யாரு? நம்ம பாபு. மணி 6 ஆக போகுது. பாபு இன்னும் காணோமே. நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமாமா? அம்மா, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆகியும் பாபு அழைச்சிட்டு போக யாருமே வரலாமா? அழுதுகிட்டே இருந்தா ஹெட்மாஸ்டர் போய் வீட்டுல விட்டு வர சொன்னாங்க. அதான் வந்தேன். பட்டுங்களா? சரிப்பா. அப்பா வரலையா பாபு? அப்பா இல்லம்மா, என்ன பக்கம் போயிட்டாங்க. பயமா இருந்தம்மா. பாபு, உன்னை யார் கொண்டாந்து விட்டா? ஸ்கூல் பியோ. ஸ்கூல்ல காணணும்னு நான் பயந்தே போயிட்டேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பையன் அழுதுகிட்டு எங்கேயாவது போனா என்ன ஆகும்? சாரி கல்பனா, ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். வேலை மும்முரத்துல இவனை மறந்தே போயிட்டேன். பாபு, இனிமே ஸ்கூல் விட்ட உடனே கரெக்டா உனக்கு கார் வந்து நிக்கும். கல்பனா, அதுல பணம் இருக்கு, பத்திரமா எடுத்து வை. கல்பனா, என்னங்க? பாபு ஸ்கூலுக்கு போக வர, நீ மார்க்கெட்டுக்கு போறதுக்கு வர்றதுக்கு இனிமே என்ன எதிர்பார்க்க வேண்டியதில்லை. வீட்டுக்குன்னு ஒரு கார் அலாட் பண்ணிட்டேன், டிரைவரையும் சேர்த்துட்டேன். டிரைவர், கல்பனா, இவர்தான் புதுசா சேர்ந்திருக்க டிரைவர் பாலன். பாலன், காலையில 8 மணிக்கு வரணும், 5 மணிக்கெல்லாம் போயிடலாம். முக்கியமா பாபுவை கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போய் கூட்டு வந்துடலாம். எஸ் சார். கல்பனா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எந்த திருப்பமும் ஏற்படலாங்கிறதுக்கு இவன் ஒரு உதாரணம். பெரிய லட்சாதிபதிக்கு ஒரே மகனா பிறந்த இவன் ஒரே நாள்ல நடுத்தருக்கு வந்துட்டான். இவன் ஒரு குற்றவாளி, ஒரு கிரிமினல். ஏன் ஸ்மக்லிங்காக இவனே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஆனா இவனை எனக்கு பிடிச்ச காரணம் இந்த எல்லா உண்மைகளையும் சொல்லி என்கிட்ட வேலை கேட்டவன். எங்க இப்ப இருக்குங்க நமக்கு டிரைவர். பாபு ஸ்கூலுக்கு போறதை தவிர முக்கியமான வேலை வேற ஒண்ணும் இல்லை. வேணும்னா பாபுவை ஸ்கூல் பஸ்ஸே வந்து கூட்டிட்டு போக சொல்லலாமே. பாபுக்காக மட்டும் நான் இப்ப டிரைவர் சேர்க்கல. எல்லா வேலைகளுக்கும் நானே வண்டியை எடுக்க வேண்டியது. அவ இருந்தா எனக்கு உதவியா இருக்கும். பாலன், நாளை காலையில நீ வேலைக்கு வரலாம். சரி சார். கல்பனா, நான் சொல்லத பண்ணிட்டேன். நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாத்துறேன். கடைசி முறையா உன்னை சந்திச்ச பிறகு எங்க அப்பா கிட்ட நாம திருமணத்துக்கு சம்மதம் கேட்டேன். அவரும் சரின்னுட்டாரு. அந்த நல்ல செய்தியை உங்ககிட்ட சொல்லணும்னு துடியா துடிச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா ஒரு ஸ்மக்லர்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு ஆயுள் தண்டனையும் எனக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துட்டாங்க. தண்டனை முடிஞ்சு வெளியில வந்து உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். ஆனா எந்த விவரமும் கிடைக்கல. பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சேன். கடைசியா தான் சுகுமார சந்திச்சு வேலை கேட்டேன். ஆனா அவர் தான் உன் புருஷங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இப்பவே வேலையை விட்டு போயிடுவேன். ஆனா திடீர்னு போனா சந்தேகம் ஏற்படும். அதனால நானே ஏதாவது தப்பு பண்ணி உன் புருஷனே என்னை வேலை விட்டு போன்னு சொல்ற மாதிரி நடந்துகிட்டு சீக்கிரம் போயிட்டோம்னா கல்பனா, சத்தியமா சொல்றேன், யாருக்கு எந்த நேரத்திலையும் மனசார கூட நான் தீங்கு நினைச்சது கிடையாது. விதி என் வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுதுன்னு எனக்கே புரியல. ஆனா கல்பனா என்ன ஆனாலும் எப்படி இருக்காளோன்னு நேத்து வரைக்கும் நான் பட்ட வேதனை இன்னைக்கு தீர்ந்து போச்சு. என்ன மன்னிச்சு. உன் நிழலை கூட நான் தொடக்கூடாதுமா, தொடக்கூடாது.
என்ன பாலன்? நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் சார். ஏன் வந்து 2 நாள் ஆகல, அதுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். ஆக்சிடென்டா? யாருக்காவது அடிபட்டுதா? இல்ல சார், ஒரு டர்னிங்ல கவனக்குறைவா கார் ஓட்டுனதுனால கார் ஹெட்லைட் உறங்கி போச்சு சார். அடிக்கடி எங்க அப்பா ஞாபகமும் நான் நல்லா வாழ்ந்த பழைய நாட்களும் என் நினைவுகளை பாதிக்குது. இந்த நிலையில நான் இங்க இருக்கிறது நியாயம் இல்லை, அதனால என்ன அனுப்பிச்சது சார். பாலன், உன் நிலைமையில நான் இருந்தா நானும் இப்படித்தான் இருப்பேன். ஆனா நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நடக்க போறதை திட்டமிட்டு புதுப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை நம்புற முதலாளிக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைக்கும் மதிப்பு கொடுத்து நடக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்க. இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது. போ சார். ஓ, போய் வேலையை பாரு. கல்பனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூசியை துடைக்கிறேன், போக மாட்டேங்குது. வேலைக்காரியை கூப்பிட்டு துடைக்க சொல்லு. ஹலோ சார். அடனே, வாங்க வாங்க வாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்தது. உட்காருங்க. நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, எடுத்த படங்கள்லயே செலக்ட் பண்ணி என்லார்ஜ்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியா? கல்பனா, என்னங்க? இந்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் படிச்ச காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வருவாரு. பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன் கேட்டிருந்தாரு. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் அவசர வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. அப்போ சார் புறப்படலாம். நீங்க போறப்போ வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? வாங்க. அம்மா நான் வரட்டுங்களாப்பா? சுகுமார், சுகுமார். வாங்க வாங்க. அவர் அவசரமா வெளியே போயிருக்காரு. நீங்க? திலகர் காலேஜ்னு வந்திருக்கோம். ஓ, நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. டொனேஷன் மிஷன் தானே? ஆமா. உட்காருங்க, இதோ வந்துட்டேன். மரகதா, என்னங்கம்மா? அவங்களுக்கு காஃபி கொடு. சரிம்மா. ஹலோ, நான் கல்பனா பேசுறேன். யாரு? நான் தான் வாசன் பேசுறேன். நான் சொல்றதை கவனமா கேள். அந்த ப்ரொஃபசர் டொனேஷன் வாங்குறதுக்கு நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 25,000 ரூபாய் கொடுக்காத, வெறும் 5,000 ரூபாய் கொடு. உன் புருஷனுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சிட்டாலும் நீங்க ஊதாரிதனமா செலவு பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவான். பேலன்ஸ் 20,000 ரூபாய் அப்படியே எடுத்து வை, நான் நேரா வந்து வாங்கிக்கிறேன். ஓகே? சரி. இந்தாங்க 5,000 ரூபாய். எங்க கிட்ட அவர் 25,000 ரூபாய் கொடுக்கறத சொன்னாரு. இப்பதுக்கு வசதிப்படல, உங்ககிட்ட சொல்ல அவர் கூச்சப்பட்டிருக்கலாம். இப்ப இதை வச்சுக்கங்க, இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம். இந்தாங்க. சரி, நாங்க வரோம். கல்பனா, நீ ஏற்கனவே 30,000 ரூபாய் கொடுத்திருக்க. இப்ப 20,000 ரூபாய், மொத்தம் 50,000 ரூபாய் ஆச்சு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, கணக்குல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். மிச்ச பணத்தை நீ எப்படி புரட்டணும்ன்ற விஷயத்த நான் யோசிச்சு சொல்றேன். நான் வரட்டுமா? பாய். பாலன், நீ எப்படி இங்க வந்த? நான் இங்கதான் டிரைவரா வேலை பார்க்கிறேன். கழுத தேஞ்சு கட்டெரும்பாய் போச்சோ? ஆமா, நீ எங்க வந்த? இது என்ன பணம்? நமக்குள்ள ஏற்பட்ட போட்டோ வியாபாரத்துல 7,000 ரூபாய் கொடுத்துட்டு 8,000 ரூபாய் கொடுக்காம நீ ஜெயிலுக்கு போயிட்ட. அதே போட்டோவை வச்சு கல்பனாவை விரட்டி 1,00,000 ரூபாய்க்கு மேல பேசிருக்கிற இன்ஸ்டால்மெண்ட் கலெக்ஷன் வாங்கிட்டு போறீங்க. என்ன பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட நான் யோக்கியன். என்னுடைய தொழில நீ தலையிட்ட, உன் லைஃபே க்ளோஸ். பி கேர்ஃபுல். என்ன பணம் வச்சிருக்க பாக்கெட்ல? ஹலோ பி. ₹70. நீ எனக்கு தர வேண்டியது 8,000. 70 ரூபாய் போக 7,930 ரூபாய் நீ தரணும்.